ஜகஜ நிலைக்கு திரும்பிய திருச்செந்தூர் யானை தெய்வானை பாகனுடன் மௌன மொழியில் பேசி விளையாடியது யானை. முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. இந்த கோவிலில் தெய்வானை யானை என்ற யானை பராமரிக்கப்பட்டு வருகின்றது. கடந்த மாதம் 18ஆம் தேதி இந்த தெய்வானை யானை தாக்கியதில் யானை பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் சிசுபாலன் ஆகியோர் இருவரும் உயிரிழந்தனர். இதனால் யானை கட்டப்பட்டுள்ள அறையில் இருந்து வெளியே கொண்டு வராமல் இருந்து வந்தது. அதனைத் தொடர்ந்து யானை தங்கியிருந்த அறை சுத்தம் செய்யும் பொழுது அவ்வப்பொழுது அறையின் அருகே யானை வெளியே அழைத்து வரப்பட்டு யானை சகஜ நிலைக்கு திரும்ப பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தினம் யானை குளிக்க வைக்கப்பட்டு வெளியே காற்றோட்டமான சூழலுக்கு மாற்றப்பட்டது. யானை கட்டப்பட்டுள்ள இடத்திற்கு அருகே நின்றது. யானை தூரத்தில் நின்று போட்டோ எடுத்த பக்தர்கள், ஐயப்ப பக்தர்கள் மகிழ்ந்தனர். தொடர்ந்து யானை தனது ஒரு காலில் இருந்து கம்பை வைத்துக்கொண்டு மற்றொரு காலுக்கு மாற்றி மாற்றி விளையாடியது. அதனைத் தொடர்ந்து யானை பாகன் யானையிடம் ஏதோ பேச மௌன மொழியில் தலையாட்டி விளையாடியது. நவம்பர் 18ஆம் தேதி நடந்த துயர சம்பவத்தை யானை மறந்து சகஜ நிலைக்கு திரும்பி வருகின்றது. இதனால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். யானை தனது தும்பிக்கையால் சங்கிலியை எடுத்து கொடுத்து யானை பாகன் அதை காலில் கட்டினார். காலையில் உணவு உண்டது. யானை தெய்வானை பக்தர்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.